ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க ப்ரோ. நியூரல் நெட்வொர்க்ல டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா யாருக்காச்சும்? ஓகே, டவுட் இல்லைன்னு எடுத்துக்கிறேன். சரி, யாராச்சும் ஜாயின் பண்றாங்களா பார்ப்போம். கிளாஸ் ஸ்டார்ட். கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது ஜி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கு. கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு இமேஜை நீங்கள் கிளாசிஃபை பண்ணணுன்ற பட்சத்தில் அப்போ வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னா இதுதான் ஹை லெவல் ஆர்கிடெக்சர். சும்மா நான் காமிச்சிடுறேன். இதுதான் அதோட ஹை லெவல் ஆர்கிடெக்சர். இதில் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் லேயர், பூலிங் லேயர், கன்வல்யூஷன் லேயர், பூலிங் லேயர்னு இருக்கும். அப்படின்னு என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ என்னோட ஓப்பன் சிவி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இப்படி தான் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு இமேஜை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் உங்கள் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிறது அதோட கரஸ்பாண்டிங் பிக்சல் வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்க பிக்சலை வந்து இப்படி இருக்க இமேஜை வந்து இப்படி பிக்சல் ஃபார்மில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும், நம்பர் ஃபார்மில். இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்குங்களா? யாராச்சும் ஓப்பன் சி வீடியோஸ் பார்த்தீங்களா? சரி, ஓகே. பார்க்கலன்னா பாருங்க. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு வராதவங்க ரெக்கார்டிங் பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் தான். ஓகே, ஸோ இமேஜை வந்து இப்படி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ நமக்கு வந்து கிரே ஸ்கேல் இமேஜ், கலர்ட் இமேஜ்னு ரெண்டு இருக்கு. கிரே ஸ்கேல் இமேஜ்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரே ஸ்கேல் இமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த கிரே ஸ்கேல் இமேஜ் வந்து ஒன் டைமென்ஷனல் இமேஜ் இப்படி இருக்கும். அதே நீங்க ஒரு கலர்ட் இமேஜா எடுத்தீங்கன்னா அது வந்து 3 டைமென்ஷனா இருக்கும். ரெட்டு, கிரீன், ப்ளூன்னு 3 டைமென்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த இமேஜை வந்து சப்போஸ் இந்த பிக்சலை வந்து நான் இமேஜா கன்வெர்ட் பண்றேன். இப்போ நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். காப்பியா மாட்டேங்குது. நான் லோக்கல் வந்து ஓப்பன் பண்றேன். கிராப் இமேஜ் தான் இருக்கா? சரி, ஓகே. என்னங்க? ஸோ இப்போ சப்போஸ் இந்த இமேஜ் எடுத்துக்கோங்களேன். இந்த இமேஜ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, எங்க பெயிண்ட் காணோம்.
இப்ப இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. இதுல நான் எட்ஜ் டிடெக்ட் பண்ணணும். எட்ஜ்ன்னு என்னன்னா, நம்ம ஹியூமன்ஸே ஒரு ஆப்ஜெக்ட்ட பார்த்தோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க எட்ஜ் வச்சு தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாரி ஒரு இமேஜ் ப்ராசஸிங் பண்ணும்போது, இந்த இமேஜ்ல இருக்க எட்ஜ் டிடெக்ட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்தீங்க இந்த நம்பர் பிக்சல் இந்த 20, 20, 20லாம் ஒரு பிக்சலு, 10, 10, 10லாம் ஒரு பிக்சலா? ஸோ இதெல்லாம் ஒரு கலர்ல இருக்கு. இந்த 10லாம் ஒரு கலர்ல இருக்கு. இப்ப இதோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா, இதுதான் இதோட எட்ஜ். இந்த எட்ஜ் நான் டிடெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த பிக்சல இந்த கர்னல் தான் வெயிட்ன்னு சொல்லுவோம். வெயிட் மேட்ரிக்ஸ். நம்ப WX+P ஃபார்முலா பார்த்திருக்கோம் இல்லையா? நியூரல் நெட்வொர்க்ல அதே ஃபார்முலா தான் இங்க. இங்க ஒரு கர்னல் 3,3 கர்னல் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். 1, 1, 1, 0, 0, 0, -1, -1, -1. மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அவுட்புட் இப்படி வரும். 0, 30, 30, 0. ஸோ இப்ப இந்த நம்பர நான் இமேஜா கன்வெர்ட் பண்ணேன்னா எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். சைட்ல ஒரு கலர்ல இருக்கும். சென்டர்ல ஒரு கலர்ல இருக்கும். இந்த சென்டர்ல மட்டும் ஒரு கலர்ல இருக்கும். ஏன்னா 30லாம் ஒரு கலர்ல இருக்கும். மத்ததெல்லாம் வேற கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு கலர்ல இருக்கும். இது ஒரு கலர்ல இருக்கும். ஸோ இது மூலியமா பாருங்க. ஸோ இதோட எட்ஜ் எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. இந்த எட்ஜ வந்து இப்டி இப்டி இருக்க இமேஜ இந்த நம்பரால நான் மல்டிப்ளை பண்ணா, இதோட வெர்டிகல் எட்ஜ் என்னால கண்டுபிடிக்க முடியுது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதுல டவுட் இருக்குங்களா யாருக்காச்சும்? யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ சொல்லுங்க. கிளாஸ் ரொம்ப அமைதியா இருக்கு. இல்ல யாரோ பேசுறீங்க. நான் கேட்கல. இல்ல ஜி. அது வெர்டிகல் இமேஜ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு, அது அத வச்சு அந்த இமேஜோட ஃபுல் பிக்சர் இல்ல. பண்ணி நம்ம வந்து ஒரு இமேஜ்ல இருந்து வெர்டிகல் எட்ஜ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ம்ஹ்ம். ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த ஓப்பன்சி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். எட்ஜ் டிடெக்ஷன்னு ஒரு வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எட்ஜும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஓகே. இமேஜ்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ கன்வல்யூஷன் லேயர்னா என்னன்னா, இதுதான் கன்வல்யூஷன் லேயரோட ஆர்க்கிடெக்சர். ஸோ இப்படிதான். ஓகே. இப்படி இருக்க இமேஜ வந்து நீங்க இப்படி எட்ஜ் டிடெக்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படின்னா, ஹாரிசான்டல் எட்ஜும் கண்டுபிடிக்கணும், வெர்டிகல் எட்ஜும் கண்டுபிடிக்கணும். நான் வெர்டிகல் எட்ஜுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஹாரிசான்டல் எட்ஜ்னா அப்படியே மேட்ரிக்ஸ் இப்படி கவுத்து போட்டீங்கன்னா, அது அப்படியே ஹாரிசான்டல் எட்ஜா மாறிடும். ஹாரிசான்டலுக்கு எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். 1, 1, 1 அது கீழ வந்து 0, 0, 0 -1, -1, -1 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹாரிசான்டல் எட்ஜ் கண்டுபிடிக்கும். அது எப்படி இப்படி போட்டீங்கன்னா, இது வெர்டிகல் எட்ஜ் கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வந்துரும். ஐ மீன் ஸ்கெலிட்டன் ஸ்கெட்ச். ஓகே. ஸ்கெலிட்டன் மாரி வந்துரும் உங்களுக்கு. சரி, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படிதான் நடக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து ஆர்ஜிபி இமேஜ்ங்களா, கலர் இமேஜ்லாம் ஆர்ஜிபி இமேஜ். என்ன நடக்கும்னா, இப்படிதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். ஸோ ஒரு பெரிய இமேஜ் எடுத்தீங்கன்னா, ரெட்டுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிக்சல் வேல்யூலாம் இருக்கும். கிரீனுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிக்சல் வேல்யூலாம் இருக்கும். ப்ளூக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிக்சல் வேல்யூலாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்க என்ன நடக்கும்னா, இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா? இந்த மேட்ரிக்ஸ வந்து ஃபர்ஸ்ட் ரெட்டுக்கு மல்டிப்ளை பண்ணுவாங்க. அடுத்து கிரீனுக்கு மல்டிப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்களேன். இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா, 7010 வந்து பிக்சல் வேல்யூ. என்னோட கர்னல் வேல்யூ வந்து 10, 0, -1. இப்ப என்ன ஆகும்? இது 7 ஆயிடும். இது 0, இது 0, இது 0. அதே மாரி இங்க வந்தீங்கன்னா, இது -1. மத்ததெல்லாம் 0. இங்க வந்து 7, இங்க -1ன்னு வருது. இங்க பார்த்தீங்கனாலும் எனக்கு எல்லாமே 0. ஸோ 7 -1 எவ்வளோ? ஓகே 7 -1 7 7 -1 எவ்வளோ? 6. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 6 அவுட்புட் வருது. ஸோ இந்த கன்வல்யூஷன் லேயர் வந்து ரெட்டுக்கு ஒரு இமேஜ்ல ரெட்டுக்கு ஒரு பிக்சல் இருக்கும், கிரீனுக்கு ஒரு பிக்சல் இருக்கும், ப்ளூக்கு ஒரு பிக்சல் இருக்கும். இந்த 3 பிக்சலையும் ஒரு வெயிட் மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணி, அதுல வர்றத ஆட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் நமக்கு வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் லேயர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்ன நடக்கும்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். டென்சர் தான். நம்ம பார்த்ததே தான். ஸோ இதுதான் அதோட ஆர்க்கிடெக்சர். இது நான் என்ன நடக்கும்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா 24, 224, 3 இது வந்து என்னன்னா, இன்புட் இமேஜோட ஷேப். ஓகேங்களா? ஏன்னா இமேஜ் வந்து கலர்ட் இமேஜ் வந்து 3 டைமென்ஷன்ல இருக்கும். RGBன்னு.
அந்த நம்பர வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். கீழ போட்டிருப்பேன். இங்க பாருங்க. இங்க வெயிட் இது ஒரு எக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸ். இங்க ஒரு எக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் விஷுவலைஸ் பண்ணணும்னா இப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்த ஒரு வெயிட்டால சாரி பாக்ஸ் போடுறேன். இங்க ஒரு வெயிட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க ஒரு வெயிட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க ஒரு வெயிட்டால மல்டிப்ளை பண்ணுவோம். அது மாரி எல்லா இடத்தையும் பக்கத்துல ஒவ்வொரு இடத்தையும் மல்டிப்ளை பண்ணி, இங்க பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ஒரு ஃபியூச்சர். வெர்டிகல் எட்ஜ் டிடெக்ஷன் ஒரு ஃபியூச்சர். ஒரு மாரி 64 டைமென்ஷனா மாத்துவோம். இப்ப 224, 224, 3 இங்க பார்த்தீங்கன்னா 224, 224 64 டைமென்ஷன் நம்ம மாத்துறோம். இதுதான் கன்வல்யூஷன் லேயர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த மல்டிப்ளிகேஷனே தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு டைமென்ஷன். ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டைமென்ஷன் வரும். இன்னொரு மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு டைமென்ஷன் வரும். அது மாரி ஒரே இமேஜ 64 மேட்ரிக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணி 64 டைமென்ஷனா மாத்துறோம். இது பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வல்யூஷன் லேயர்னு சொல்லுவாங்க. கன்வல்யூஷன் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க ரெலிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். ரெலிவ் ஆக்டிவேஷன் என்னன்னு தெரியும். அந்த சிக்மாய்ட் ரெலிவ் அந்த மாதிரி ஆக்டிவேஷன் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? 1/1 + e⁻−z. ஸோ அதோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ள வரணும். அது பண்றது தான் பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் ப்ளஸ் ரெலிவ் ஆக்டிவேஷன் லேயர். ஸோ இதுல டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ இத வச்சு நம்ம வந்து ஃபேஷியல் ஆ. ரெகக்னிஷன், டிஜிட்டல் அந்த மாதிரி அதெல்லாம் அந்த யூஸ் கேஸ்க்கு தான். ஸோ என்ன ஓகே. சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு இமேஜ வந்து கன்வல்யூஷன் ப்ளஸ் ரெலிவ். கன்வல்யூஷன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். எக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸ எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஒரு டைமென்ஷன் ஒரு ஃபியூச்சர கண்டுபிடிக்கும். செகண்ட் டைமென்ஷன் இன்னொரு ஃபியூச்சர கண்டுபிடிக்கும். அது மாரி 3 டைமென்ஷன 64 டைமென்ஷனா மாத்துறோம். அதுக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் இட் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். அதுதான் கன்வல்யூஷன் ப்ளஸ் ரெலிவ். அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, பூலிங் லேயர்ன்னு சொல்லுவாங்க. பூலிங் லேயர்னா என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். பூலிங் லேயர்னா மின் பூலிங், மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாருங்களேன். இப்ப இந்த இதுல 1, 2 இந்த மேட்ரிக்ஸ்ல 1, 2, 7, 5 மட்டும் எடுத்துக்கோங்க. இதுல மேக்ஸ் பூலிங் போட்டீங்கன்னா, இதுல மேக்ஸிமம் நம்பர் என்னது 7 அதுதான் வரும். ஸோ இங்க 523, 311 523, 311ல மேக்ஸ் பூலிங் போட்டீங்கன்னா 23 வரும். ஸோ அதே மாரி மின் பூலிங், மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங். மின் பூலிங்னா மினிமம் நம்பர் எடுப்பாங்க. மேக்ஸ் பூலிங்னா மேக்ஸிமம் நம்பர் எடுப்பாங்க. ஆவரேஜ் பூலிங்னா ஆவரேஜ் எடுப்பாங்க. அதுதான் மின் பூலிங், மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங். ஸோ இந்த லேயர் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்வல்யூஷன் பிளஸ் ரெலிவ் நடக்கும். அடுத்து மேக்ஸ் பூலிங் நடக்கும். திரும்ப கன்வல்யூஷன் பிளஸ் ரெலிவ் நடக்கும். திரும்ப மேக்ஸ் பூலிங். ஸோ இது வந்து திரும்ப நடக்கும். ஏன்னா நம்ம இந்த கன்வல்யூஷன் பண்ணும்போதும் சரி, மேக்ஸ் பூலிங் பண்ணும்போதும் சரி, அதோட சைஸ் வந்து குறையுது. ஒரிஜினல் இதோட சைஸ் இங்க பாருங்க. 4,4 மேட்ரிக்ஸ நான் மேக்ஸ் பூலிங் பண்ணா 2,2வா குறையுது. ஓகேங்களா? ஸோ இது பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய பேனர் சைஸ் இமேஜ ஒரு பாஸ்போர்ட் சைஸா நீங்க குறைக்கிறீங்க. என்ன பண்றீங்கன்னா, குறைக்கும்போது அதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ மட்டும் நீங்க எடுக்குறீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 3 டைமென்ஷனா இருக்கிறது 64 டைமென்ஷனா மாறுது. அதுக்கப்புறம் 128ஆ மாறுது. அடுத்து 256ஆ மாறுது. அடுத்து 512ஆ மாறுது. இது நீங்க கோட்ல தான் குடுப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர். ஃபுல்லி கனெக்டட் லேயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி நியூரல் நெட்வொர்க் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது பார்த்திருப்பீங்க. ஒரு 28,28 இமேஜஸ் 784ஆ குடுத்திருப்பேன். ஒரு 28,28 மேட்ரிக்ஸ நம்ம என்ன பண்ணோம், ஒரு எக்ஸெல் ஷீட்ல 784ஆ ஒரே லைன்ல குடுத்திருப்போம். அந்த 784 தான் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 784 இதுதான் ஃபுல்லி கனெக்டட் லேயர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயரா நீங்க மாத்தணும். இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயரா மாத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேங்களா? இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை என்னன்னா, ஒரு பெரிய இமேஜ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ மட்டும் எடுத்து, ஒரு சிங்கிள் டைமென்ஷனா மாத்துறது தான் இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட வேலை. இதுவரைக்கும் புரியுதுங்களா? ஆ புரியுச்சு. ஓகே. ஸோ இது ஓகே பூலிங் லேயர். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 கான்செப்ட் இருக்கு. ஸ்ட்ரைடு, பேடிங்ன்னு 2 கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரைடுனா என்ன? பேடிங்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் போடலையா? ஸ்ட்ரைடு பேடிங். ஸோ ஸ்ட்ரைடு பேடிங்னா, இப்ப என்கிட்ட ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு பெயிண்டே ஓப்பன் பண்றேன் நானு.
இப்ப என்கிட்ட ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மேட்ரிக்ஸ சின்ன சின்ன இதுவால மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி மல்டிப்ளை பண்றேன். எக்ஸெல் ஷீட் ஓப்பன் பண்றேன். எக்ஸெல்னா ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 3 லேயர் இருக்கு. கன்வென்ஷனல் லேயர், பூலிங் லேயர், அப்புறம் ஆமா. வந்து ஃபுல்லி கனெக்டட் ஃபைனலா. ஸோ கன்வல்யூஷன் பூலிங் வந்து திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஓகே. இப்ப வந்து என்கிட்ட இப்படி ஒரு இமேஜ் இருக்கு. எங்க ஆல் பார்டர். ஓகே. இந்த இத போட்டுறேன். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் 1ன்னு குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 3, 3 மல்டிப்ளை ஆகும். இத ஒரு கலர்ல போடுறேன். அடுத்து இந்த 3, 3 மல்டிப்ளை ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் 1 விச் மீன்ஸ் பக்கத்துல பக்கத்துல மல்டிப்ளை ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த 3 மல்டிப்ளை ஆகும். இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் 2. ஸ்ட்ரைட் ஆஃப் 2ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த இது மல்டிப்ளை ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, 1 விட்டு 1 மல்டிப்ளை ஆகும். இது வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் 2. ஓகேங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் 3ன்னா 2 விட்டு 2 மல்டிப்ளை ஆறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் 3. ஓகேங்களா? ஸ்ட்ரைட் ஆஃப் 1னா பக்கத்துல மல்டிப்ளை பண்ணிட்டு போய் இது மல்டிப்ளை ஆகும். அடுத்து இது மல்டிப்ளை ஆகும். அடுத்து இது மல்டிப்ளை ஆகும். இது ஸ்ட்ரைட் ஆஃப் 1. ஸ்ட்ரைட் ஆஃப் 2னா இது மல்டிப்ளை ஆகும். அடுத்து இத ஸ்கிப் பண்ணிட்டு இங்கிருந்து இங்க மல்டிப்ளை ஆகும். இதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் 2. எதுக்கு இந்த ஸ்ட்ரைடுனா, சப்போஸ் நீங்க ஒரு பெரிய இமேஜ்ல வேலை பார்க்குறீங்க. இப்ப தூரத்துல ஒரு பஸ் வருது. அந்த பஸ் மட்டும் பார்த்தா போதும். அப்ப நம்ம உத்து பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் ஹை லெவல்ல பார்ப்போம் இல்லையா? அதுதான் ஸ்ட்ரைடு. நீங்க ஸ்ட்ரைட் ஆஃப் 1 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய மெமரி எடுத்துக்கும். ஸ்ட்ரைட் ஆஃப் 2, 3ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு மெமரி கம்மியா எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரைடோட கான்செப்ட். அடுத்து பேடிங்ன்னு ஒண்ணு இருக்கு. பேடிங்னா என்னன்னா, நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இமேஜோட சைஸ் குறையுது. சப்போஸ் எனக்கு இமேஜோட சைஸ் குறைய வேணாம். அதே சைஸ மெயின்டெயின் பண்ணணும்னா, சைட்ல ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் ஆட் பண்ணிருவாங்க. இந்த கிரீன் கலர் மாரி. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு பேனர் சைஸ் இமேஜ பாஸ்போர்ட் சைஸ்ல குறைக்கிறீங்க. பட் விஷுவலைஸ் பண்ணும்போது திரும்ப பேனர் சைஸ்லயே விஷுவலைஸ் பண்றீங்க. இதுதான் பேடிங்கோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்ட்ரைட் பேடிங்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பெரிய ஃபார்முலானா இதுதான். n+2p-k/s+1. இது என்னன்னா, என்கிட்ட ஒரிஜினலா ஒரு இமேஜ் இருக்கு. n, இமேஜ். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ என்கிட்ட வந்து ஒரு 512, 512 இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 512, 512 இமேஜ 3, 3 மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த கர்னல் சைஸ் 3, 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். பேடிங் பண்ணனா பேடிங் இருக்கு. பேடிங் பண்ணலாம் 0ன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் வந்து 1. டிஃபால்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் 1 பண்றேன். அப்ப இங்கிருந்து இங்க டைமென்ஷன் சைஸ் குறையுது இல்லையா? இந்த சைஸ் எவ்வளவு குறையுதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த லேயர்ல இருந்து நான் கன்வல்யூஷன் பண்ணும்போது, இந்த லேயர்ல இருந்து நான் பண்ணும்போது இந்த லேயர் சைஸ் குறையுது. இந்த லேயருக்கும் இந்த லேயருக்கும் என்ன சைஸ் குறைஞ்சிருக்குன்னு கேட்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஃபார்முலா போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். n+2p-k/s+1. n-னா என்னன்னா இமேஜ் சைஸ். ஸோ 512 பிளஸ் 2pனா பேடிங் இருந்தா பேடிங் இல்லைனா 0 ஆயிடும். k வந்து என்னன்னா ஃபில்டர் சைஸ் 3 பை s வந்து ஸ்ட்ரைட் எவ்வளோ போடுறீங்களோ அந்த s பிளஸ் 1. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜோட சைஸ் எவ்வளோ குறையும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு ஃபார்முலா தான் நமக்கு RNNல இருக்கு. ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்குங்களா? RNNன்னா என்னன்னு? இப்ப மேக்ஸிமம் பூலிங் எவ்வளோ தூரம் நம்ம பண்ணுவோம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான்? மேக்ஸிமம் மீன்ஸ் இந்த இமேஜ் நமக்கு ரெகனைஸ் பண்ற வரைக்குமா? அது எத்தனை லேயர் ஹிடன் லேயர். இப்ப என்னன்னா இந்த நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல இது ஒரு ஹிடன் லேயர். ஓகேங்களா? இது ஒரு ஹிடன் லேயரு. இது ஒரு ஹிடன் லேயர். அதே மாதிரி இது இன்னொரு ஹிடன் லேயர். இது மாதிரி நிறைய ஹிடன் லேயர் நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். ஓகே. ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு WX பிளஸ் பி தான் ஹிடன் லேயர். இங்க பாத்தீங்கன்னா கன்வல்யூஷன் ரெலியூ பிளஸ் மேக்ஸ் பூலிங் இதுதான் ஹிடன் லேயர். ஒரு ஹிடன் லேயரை கன்வல்யூஷனும் பண்ணுவோம், மேக்ஸ் பூலிங்கும் பண்ணுவோம், ரெலியும் பண்ணிட்டு மேக்ஸ் பூலிங் இது ஒரு ஹிடன் லேயர். அது மாதிரி மல்டிபிள் ஹிடன் லேயர்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியா காமிக்கிறேன். ஓகே ஓகே பட்டனா சரி. ஸோ இந்த இமேஜ் காப்பி பண்ணீங்கன்னா இதுல எத்தனை ஹிடன் லேயர் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஹிடன் லேயர். இது இந்த ப்ளூ கலரும் ஆரஞ்சு கலரும் இது ஒரு ஹிடன் லேயர். இது 1. அப்புறம் இது 2. இது 3.
இந்த ப்ளூ கலரும் அந்த இதுவும் வர்றதுதான். இந்த கன்வல்யூஷனும் இந்த மேக்ஸ் பூலிங்கே வந்தா அது வந்து ஒரு ஹிடன் லேயர். இது மாதிரி நீங்க மல்டிபிள் ஹிடன் லேயர் நீங்க ஆட் பண்ணிட்டே போலாம். ஸோ மொத்தம் இங்க பார்த்தீங்கன்னா 4 ஹிடன் 5 ஹிடன் லேயர் இருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல்லி கனெக்டட் லேயர். நம்ம ஏஎன்என்ல குடுக்குற மாரி ஒரு லேயர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏஎன்என் நியூரல் நெட்வொர்க் தான் நம்ம பண்றோம். அது மூலியமா அது கிளாசிஃபை பண்ணுது. இது வந்து போத் அன்னைக்கு பார்த்த மாரி ஃபார்வர்ட் ப்ரோபகேஷனும் போகும். அதே மாரி பேக்வர்ட் ப்ரோபகேஷன் அப்படியே போகும். n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் போறது தான் பார்த்தீங்கன்னா சிஎன்எனோட ஆர்க்கிடெக்சர். ஓகே ஜி. ஸோ ரிவர்ஸ்லயும் பண்ண முடியும். ஓகே. ரிவர்ஸ்லயும் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நம்ம பைடார்ச் கோடு நம்ம பார்த்துடலாம். டென்சர்ஃப்ளோ வித் கெராஸும் பார்க்கலாம், பைடார்ச்சும் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் வராதனால கொஞ்சம் கம்மியாவே எடுக்கிறேன். இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கு, டேஷ் பிளாட்லி எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஜி. இதுதான். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது ஓப்பன் பண்ணிடுறேன் பேரலலி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இன்புட்ல ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? பேபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் இமேஜஸ் வச்சிருக்கேன். நீங்க ரியல் கேஸ்ல நிறைய இமேஜ் வச்சிருக்கணும். மினிமம் ஒரு 500 இல்ல 400 வச்சா நல்ல ரிசல்ட் வரும். டெமோ பர்பஸ்னாலையும் டைம் கன்ஸ்டன்ட் ஆகும். கொஞ்சம் இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ பேபி இமேஜ் ஒரு 5 வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஃப்ளவர் இமேஜ் ஒரு 5 வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் போட்டுட்டு இந்த மாடலை ட்ரைன் பண்ணிட்டு நான் ட்ரைன் பண்ண மாடல் வந்து பேபி இமேஜா இல்ல என்ன இமேஜா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நம்மளோட கோல். ஓகேங்களா? ஸோ இது லோட் ஆகுது, ஆகட்டும். ஆயிடுச்சா? இல்லையே. இப்பதான். இது லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆகட்டும். ஓகே, சிஎன்என் பைடார்ச் இதுவா தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேட்டா செட்லாம் லோட் பண்றோம். இம்போர்ட் டார்ச், டார்ச் டாட் என்னென்ன சென்னன், அப்புறம் வந்து டார்ச் டாட் ஆப்டிமைசர் என்ன ஆப்டிமைசர் வேணும். டார்ச் டாட் யூட்டில்ஸ் டாட் டேட்டா இம்போர்ட் டேட்டா லோடர்னா இதுதான் நமக்கு டேட்டாவை லோட் பண்ண போது எங்கிறது இமேஜ் ஃபோல்டர்ல இருந்து அதுக்கு தனியாக ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இமேஜ் ஃபோல்டர்னு ஒரு பேக்கேஜ். இது மேக் கிரிட்லாம் சும்மா நார்மல் இதுக்காக தான், விஷுவலைசேஷனுக்காக தான். இது மேட்பாட்லிப் டாட் பை பிளாட் வந்து இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க என்னோட இன்புட் ஃபைல் பார்த்து நீங்க குடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டர் பார்த்து நீங்க குடுக்கணும். இந்த இன்புட் ஃபோல்டர்ல எனக்கு இன்னும் 2 சப் ஃபோல்டர் இருக்கு.
ஓகேங்களா? இன்புட்ன்ற ஃபோல்டர் மட்டும் தான் நீங்க குடுக்கணும். அதுக்குள்ள போனீங்கன்னா, எனக்கு பேபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதே மாரி ஃப்ளவர்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்களும் இதே மாரியே குடுங்க. ஓகேங்களா? ஸோ பேபின்ற ஃபோல்டர்ல இமேஜஸ்லாம் இருக்கும். ஃப்ளவர்ன்ற ஃபோல்டர்ல இமேஜஸ்லாம் இருக்கும். இது என்ன பண்ணும்னா, இ ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபோல்டர் நேம் எடுத்துக்கும். சப்போஸ் இதுக்குள்ள இமேஜ்லாம் வச்சீங்கன்னா, இத பேபின்னு அதுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டர் நேம் வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, மல்டிபிள் இமேஜஸ் இருந்துச்சுன்னா, 4, 5 இமேஜ் கிளாசிஃபை பண்ணீங்கன்னா, நீங்க 4, 5 ஃபோல்டர் கிரியேட் பண்ணி 4, 5 ஃபோல்டர்லயும் நீங்க வந்து இது மாரி இமேஜஸ போட்டு வச்சிரணும். ஓகேங்களா? ஸோ இது ரன் ஆயிடும் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ரன் ஆகட்டும். சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் தான் நம்ம பில்ட் பண்றோம். நம்ம பைத்தான்ல பார்த்ததே தான். கிளாஸ் சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் NN மாடியூல நீங்க இன்ஹெரிட் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர்ல பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சூப்பர் என்னன்னா டிஃபால்ட் இன்ஹெரிட் பண்றனால மேல இருக்க பேரண்ட் கிளாஸ்லாம் வேணும்ட்டு நீங்க சூப்பர் இது யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு ஹிடன் லேயர். இது பாருங்க. இது 3 ஒரு ஹிடன் லேயர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, கன்வல்யூஷன் லேயர் பண்ணுது. கன்வல்யூஷன் என்ன பண்ணுது? 3,16 மாத்துது. விச் மீன்ஸ் 3 டைமென்ஷனல்ல வந்து 16 டைமென்ஷனா மாத்துது. கெர்னல் சைஸ்னா என்னன்னா, என்ன சைஸ நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. இங்க பாருங்க. இதோட ரிலேட் பண்ணீங்கன்னா. ஸோ கெர்னல் சைஸ் ஃபில்டர் இருக்குங்களா? ஃபில்டர் தான் பார்த்தீங்கன்னா, கெர்னல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க. இந்த ஃபில்டர் தான் கெர்னல் சைஸ். 3, 3 மல்டிப்ளை பண்ண போனீங்கன்னா, நீங்க 3ன்னு குடுக்கணும். மோஸ்ட்லி 3, 3, 5, 5, 7, 7 தான் குடுப்பாங்க. ஸோ இத எப்படி படிக்கிறதுன்னா, என்னோட ஒரிஜினல் இமேஜ் வந்து 3 டைமென்ஷனா இருக்குது. இந்த 3 டைமென்ஷன நான் 16 டைமென்ஷனா மாத்த போறேன். அதான் 16. கெர்னல் சைஸ் வந்து எதால மல்டிப்ளை பண்ண போறீங்க? 3, 3 மேட்ரிக்ஸ்னா நீங்க குடுக்கணும். ஸ்ட்ரைட்னா என்னது? பக்கத்துல மல்டிப்ளை பண்றது தான் ஸ்ட்ரைடுன்னு சொன்னேன்ல. ஸோ ஸ்ட்ரைட்னா 1 பேடிங் இருந்தா பேடிங் குடுக்கலாம். இல்ல 0ன்னு குடுத்துக்கலாம். நான் சும்மா பேடிங் குடுத்துருக்கேன். அது எப்படி நம்ம டிசைட் பண்றோம்? நம்ம கர்னல் 3 குடுக்குறோம். இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் நீங்க ஒரு வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மாறும். ஓகே, ஓகே. ஸோ பேசிக்கலி அதான் 3, 5, 7 தான் குடுப்பாங்க இவங்க. நீங்க அத வந்து ரேண்டமா ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எதுல நல்ல ரிசல்ட் வருதோ அத அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஸோ கன்வல்யூஷன் பண்ணிட்ட பிறகு என்ன சொன்னேன்? ஆக்டிவேஷன் சொன்னேன்னா, இங்க பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் பிளஸ் ஆக்டிவேஷன். அதனால தான் என்னன்னா, அடுத்து ஆக்டிவேஷன் பண்றோம் இந்த கோட்ல. ஃபர்ஸ்ட் கன்வல்யூஷன் பண்ணத, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? ரெலியூ ஆக்டிவேஷன் பண்றோம். ரெலியூ, சிக்மாய், டேன்ஹெச்லாம் சொன்னேன் இல்லையா? ரெலியூ ஆக்டிவேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸ் பூலிங் பண்றோம். மேக்ஸ் பூலிங்ல என்னோட கெர்னல் சைஸ் எவ்வளோ? 2 ஸ்ட்ரைட் ஆஃப் 2ன்னு குடுக்குறேன். இது வந்து ஒரு ஹிடன் லேயர். அதே மாரி இன்னொரு ஹிடன் லேயர் பாருங்க. இப்ப 3ல இருந்து 16 மாத்திட்டேன்னா, இப்ப 16ல இருந்து 32 மாத்துறேன். டைமென்ஷனா. கெர்னல் சைஸ் 3 ஸ்ட்ரைட் ஆஃப் 1 பேடிங் ஆஃப் 1 அதே மேக்ஸ் பூலிங் அதே குடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர். இதுதான் ஃபுல்லி கனெக்டட் லேயர். இதுல என்ன பண்றேன்னா, 32 வந்து 56 டைமென்ஷனா மாத்துறேன். சாரி 32 வந்து 64 டைமென்ஷனா நான் மாத்துறேன். 32 வந்து 64 டைமென்ஷனா மாத்துறேன். திரும்ப ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் போடுறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த 64 வந்து கிளாசிஃபை பண்ண போறேன். 2 ஏன்னா என்னோட அவுட்புட்ல வந்து எய்தர் பேபி இல்ல ஃப்ளவர் இருக்கு இல்லையா? அதனால வந்து 2ன்னு குடுக்கணும் நானு. நீங்க சப்போஸ் 3, 4ன்னு வச்சிருந்தீங்கன்னா 3, 4ன்னு குடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நியூரல் நெட்வொர்க்கோட ஆர்க்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணியிருக்கோம் நம்ப? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபார்வர்ட் வந்து டிஃபால்ட்டா நீங்க ஃபங்ஷன் கால் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும். செல்ஃப் டாட் பூல் 1 இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர். ஓகேங்களா? ஸோ இது 3 ஒரு ஹிடன் லேயர்ன்னு சொன்னேன்னா, ஸோ செல்ஃப் டாட் பூல் 1 செல்ஃப் டாட் கான்வ் ஆஃப் எக்ஸ். ஸோ என்னன்னா, செல்ஃப் டாட் கான்வ் ஆஃப் எக்ஸ் பண்ண போறீங்க. கன்வல்யூஷன் பண்ண போறீங்க. அதுல வர அவுட்புட்ட ரெலியூ பண்ண போறீங்க. அதனால தான் செல்ஃப் டாட் கான்வ் ஆஃப் எக்ஸ். அதுல வர அவுட்புட்ட ரெலியூ பண்றீங்க. அதுல வர அவுட்புட்ட பூல் பண்றீங்க. அதே மாரி கீழ கான்வ் ஆஃப் 2 அதுல வரதா ரெலியூ, அதுல வரத பூல் 2 அதுக்கப்புறம் பண்ணிட்டு சும்மா டைமென்ஷன மாத்துறீங்க. டைமென்ஷன மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ரெலியூ ஆஃப் 3 அது FC1 சொல்லுங்க. இப்ப ரெலியூ 1 இருக்குல்ல, அதுல ஒரு அவுட்புட் வந்து 3ஆல பண்ணியிருக்கோம். 16, 32 அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்ல. ஆமா. அதுல அவுட்புட் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கணுமா? இல்ல ஃபைனலுக்கு மட்டும் ஃபைனலா தான் நடுவுல பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் நம்பரா தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுல வர்றத வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப FC1 போட்டுட்டு ஃபுல்லி கனெக்டட் லேயர் ரெலியூ போட்டு அதுல வரத FC2 ஃபைனல் அவுட்புட் லேயர். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரல் நெட்வொர்க் ஃபார்வர்ட் புரோபகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நியூரல் நெட்வொர்க்கோட சிம்பிள் சியோட ஆர்க்கிடெக்சர். இது நீங்க அவனோட அஃபிஷியல் பேஜ்ல போனீங்கனாலே ஒரு டெம்ப்ளேட் குடுத்திருப்பான். அந்த டெம்ப்ளேட்டை எடுத்து உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இமேஜ லோட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, transform.compose ஒண்ணு இருக்கு. ஏன்னா,
நம்ம ரீட் பண்ணும்போது எல்லா இமேஜும் ஒரே சைஸ்ல இருக்கணும். ஏன்னா இன்புட் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இமேஜை ரீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ரீசைஸ் 224, 224 டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கிற இமேஜை வந்து 224, 224 ரீசைஸ் பண்றேன். அதை டென்சாரா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் மின்மேக்ஸ் ஸ்கேலர் பார்த்துருப்போம். ஸ்கேலிங் பண்ற மாதிரியே இதை ஸ்கேல் பண்றேன். மீனை வச்சும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு இமேஜை ஜஸ்ட் ஸ்கேல் பண்றேன். ஏன்னா அப்போதான் எனக்கு ஃபாஸ்டா காம்படிஷன் ஆகணும்னு. இந்த கோட் ரன் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ரன் பண்றேன். இன்புட் ஃபைலை படிக்கிறேன். கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜை படிக்கிறேன். ஸோ என்னன்னா இப்போ இந்த இமேஜ் டிரான்ஸ்ஃபார்ம்க்கான லாஜிக் எழுதி வச்சிருக்கிறேன். இங்கே தான் இமேஜை படிக்கிறேன். இமேஜ் ஃபோல்டர் கஸ்டம் இமேஜ் பாத், இதுதான் கஸ்டம் இமேஜ் பாத். இந்த இமேஜ்ல இருக்க பார்த்தபடி இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இங்க டிஃபைன் பண்ணிருக்க டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணின்றேன். இப்போ டேட்டா செட் வந்துடுச்சு. இந்த டேட்டா செட்டை நான் வந்து என்ன பண்ணணும்னா டார்ச் டேட்டா செட்டா மாத்தணும். அப்பதான் என்னால எனக்கு டார்ச் பைடார்ச்சுக்கு புரியும். அதுக்கு என்ன பண்றேன்னா ஸோ ட்ரெயின் சைஸ் வேலிடேஷன் சைஸ்னு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன். சும்மா பண்ணிட்டு டார்ச் டாட் ரேண்டமா ஸ்ப்ளிட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா 80% வந்து ட்ரைனிங்க்கும் 20% வேலிடேஷனுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இங்க டேட்டா லோடர்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. இங்கே இருக்கும், இம்போர்ட் பண்ணிருப்போம் டேட்டா லோடர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் சின்டாக்ஸ், அது அவன் பேஜ்ல இருந்தா நம்ம எடுத்தோம். ஸோ டேட்டா லோடர் என்ன பண்ணும்னா அது ரெண்டுத்தையுமே x,y போட்டு பேட்ச் சைஸ் எல்லாம் போட்டு எடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், எல்லா பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இன்புட் பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த இன்புட் பார்த்து மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். இந்த லேயர் டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். டேட்டா செட் லோட் பண்ணுறதுக்கான லாஜிக் இங்கே எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ தான் மாடலை ரன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் சிஎன்என்னா இதுதான் சிம்பிள் சிஎன்என் ஃபங்க்ஷன். இதை போட்டிருக்கேன். அடுத்து கிராஸ் என்ட்ரோபி லாஸ் ஃபங்க்ஷன் நம்ம போன வாட்டி பார்த்தது தான். லாஸ் ஃபங்க்ஷன் ஆப்டிமைசர் அடாம் ஆப்டிமைசர் லேர்னிங் ரேட் வந்து இது அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் எப்பாக் வந்து 10ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு ஜிபியூ இருந்தால் ஜிபியூவில் ரன் பண்ணு, இல்லை சிபியூவில் ரன் பண்ணுன்னு சொல்கிறேன். என்கிட்ட ஜிபியூ இல்லை, சிபியூவில் ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கிடெக்சர் இதுதான் நடக்க போகுது. கன்வல்யூஷன் லேயர் நாங்கள் கொடுத்தது அதே இதை சும்மா சொல்லுது. இது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இது இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு வாட்டியும் டேட்டாலிருந்து எடுத்து இமேஜஸ் டிவைஸில் போட்டு ட்ரெயின் பண்ணோம். இமேஜஸ் டு டிவைஸ் இது இங்கே போட்டிங்கன்னா இங்கே மாடல் டு டிவைஸில் போட்டிங்க இல்லையா? ஸோ மாடலை ட்ரெயின் பண்ணோம். நோ கிராட் ஃபர்ஸ்ட் 0 கிரேடியன்ட் டிஃபைன் பண்ணிட்டு கிரேடியன்ட் எல்லாம் 0ன்னு பண்ணிட்டு மாடலை ட்ரெயின் பண்ணுது. அதில் வர அவுட்புட்டை லாஸ் கால்குலேட் பண்ணுது. லாஸ் கால்குலேட் பண்ணுறதுல பேக்வர்ட் ப்ரொபகேஷன் பண்ணுது. பேக்வர்ட் ப்ரொபகேஷன் பண்ணதுல அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுது. இது வந்து திரும்ப நடக்குது. எதுக்கு நடக்குது? ட்ரைனிங் டேட்டா செட்ல நடக்குது. இது ட்ரைனிங் பண்ணதை திரும்ப வேலிடேஷன் டேட்டா செட்ல அதே லாஜிக்கை போட்டு வச்சிருக்கிறோம். திரும்ப சொல்றேன், இங்கேயும் பாருங்க. ஃபார் இமேஜ் கம்மா லேபிள் இன் வேலிடேஷன் லோடர் எங்க வருது? இங்க இருந்து வருது. ஸோ x,y இன் இதான் x,y இதுன்னு போட்டுட்டு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டிவைஸ்ல போட்டுறோம். டிவைஸ்ல போட்டுட்டு மாடல் இமேஜஸ், மாடல் தான் பாத்தீங்கன்னா உங்க சிம்பிள் CNN மாடல் இங்க போட்டிருப்பீங்க. மாடல் தான் சிம்பிள் CNN மாடல். ஸோ போடும்போது உங்களுக்கு அவுட்புட் வருது. அந்த ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவுட்புட் வருது. அந்த அவுட்புட்ல நீங்க லாஸ் கால்குலேட் பண்றீங்க. எப்படி? ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ப்ரெடிக்டட் அவுட்புட் லாஸ் கால்குலேட் பண்றீங்க. அந்த லாஸ்ல போயிட்டு இங்க பாருங்க, லாஸ் கால்குலேட் பண்றீங்க. லாஸ்ல போயிட்டு பேக்வர்ட் ப்ரொபகேஷன் பண்றீங்க. பேக்வர்ட் இது ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன், லாஸ் கால்குலேஷன் இது வந்து ஃபார்வர்டு. நான் சும்மா போடுறேன், ஃபார்வர்ட் லாஸ் கால்குலேஷன். இது வந்து பேக்வர்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டிங் வெயிட்ஸ். இது திரும்ப நடக்குது. இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா ஒரே ஒரு வாட்டி ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் போட்டு டெஸ்ட் பண்றீங்க வேலிடேஷன் செட்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அக்யூரேசி கம்மியா தான் வருது, 50%. திரும்ப ரன் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு வாட்டி ரன் பண்ணும்போது மாறும். ஓகே, மாறலையா? சரி, 50% அக்யூரேசி தான் வருது எனக்கு வேலிடேஷன்ல. ஓகே, இதை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம். ஜி 1 செகண்ட் ட்ரெயின் மட்டும் ஒரு தடவை திருப்பி சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, ட்ரெயின் என்ன பண்றோம், இது வந்து x,y இமேஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, லேபிள் வந்து y எடுத்துட்டு இது எல்லாத்தையும் டிவைஸ்ல போட்டுறீங்க. சிபியூல போய் ஸ்டோர் ஆயிடுது. ஸ்டோர் ஆயிட்டு ஆப்டிமைசர் டாட் 0 கிராட்னா இனிஷியலா எல்லாத்தையும் 0 பண்ணு, வெயிட்ஸ் எல்லாத்தையும் 0 பண்ணு, பயஸ் எல்லாத்தையும் அசைன் ஆப்டிமைஸ் பண்ணி 0 கிராட் போட்டுட்டு மாடல் டாட் இமேஜஸ் தான் உங்க இன்புட். இந்த இமேஜஸை ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் பண்றீங்க. இது கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த இது அப்படியே நடக்கும் உங்களுக்கு.
ஓகே. அப்படியே ஃபார்வர்ட் நடக்குது. ஃபார்வர்ட் நடந்துட்டு ஒரு அவுட்புட் குடுக்கும் இல்லையா? அதுல நீங்க லாஸ் கால்குலேட் பண்றீங்க. இங்க பாருங்க இந்த அவுட்புட் பிளஸ் ஆக்சுவல் அவுட்புட். லேபிள்ஸ் தான் ஆக்சுவல் அவுட்புட். லாஸ் ஓகே. கால்குலேட் பண்ணிட்டு லாஸ் வருதுங்களா? லாஸ் டாட் பேக்வர்ட்னு போட்டீங்கன்னா, அப்படியே பேக்வர்ட் ப்ரோபகேஷன் போகும். ம். பண்ணத வந்து ஆப்டிமைசர் டாட் ஜீரோ கிராட்னா இனிஷியலா 0ன்னு போடுறீங்க இல்லையா? இப்போ ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப்னு போட்டீங்கன்னா, இப்போ வெயிட்ஸ் எல்லாம் படிச்சிருக்குல்ல, அந்த வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுது பேக்வர்ட் ப்ரோபகேஷன் பண்ணி. அந்த இது இமேஜும் இதுவும் லாஸ். லாஸும். இப்ப சும்மா லாஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப அது நடந்துட்டே இருக்கு எனக்கு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து லூப்ல போட்டு வச்சிருக்கிறேன். லூப்ல எபாக் இன் நம்பர் ஆஃப் எபாக் 10 குடுத்தனால 10 டைம்ஸ் எனக்கு நடந்து வேலிடேஷன்லயும் அதே தான் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பண்ணிட்டு பண்ணும்போது 50% அக்யூரசின்னு வருது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா, இத நீங்க சேவ் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு வாட்டி ட்ரெயின் பண்ணும்போதும் நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த மாடல் நீங்க சேவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம 10 டைம்ஸ் மேல இன்கிரீஸ் பண்ணோம்னா அந்த அக்யூரசி சேஞ்ச் கம்மி பக்கத்துல சேஞ்ச் வர அது நீங்க டேட்டா நெறைய குடுக்கணும். நீங்க டேட்டா கம்மியா குடுத்தனால தான் உங்களுக்கு இப்படி வருது. ஓகே. நான் திரும்ப ரன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணும்போது ஒரு காம்பினேஷன்ல வரும் உங்களுக்கு. மைட் பி இந்த வாட்டி பண்ணி பார்க்குறேன் என்ன வருதுன்னு. பட் இந்த அக்யூரசி மோர் தென் எனஃப். இங்க பாருங்க 100% அக்யூரசி வருது பாருங்க. இப்போ கம்மியாகுது. ஸோ கிரேடேஷன் அப் அண்ட் டவுன்ல போகும். உங்களுக்கு எதுவோ நீங்க இப்ப திரும்ப இன்கிரீஸ் ஆகுது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, எப்ப நல்ல அக்யூரசி வருதோ, அந்த மாடல நீங்க சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இதுதான் டார்ச் டாட் சேவ் குடுத்தீங்கன்னா, இங்க நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் எங்களோட லோக்கல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, டார்ச் டாட் சேவ்னு குடுத்தீங்கன்னா, ஓகே. இருங்க CNN. இங்க பாருங்க. இந்த இது மாடல் வெயிட் அப்படியே சேவ் ஆயிரும். கொஞ்சம் ஃபைல் சைஸும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு அப்படியே சேவ் பண்ணல. இப்ப என்னன்னா, இப்ப நான் ஒரு டெஸ்டிங் இமேஜ் வச்சிருக்கேன். இது ஒரு சில வாட்டி கரெக்ட்டா படுது, ஒரு சில வாட்டி தப்பா படுது. ஏன்னா டெஸ்டிங் நான் கம்மியா குடுத்தனால. டெஸ்டிங்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 5 இமேஜ் வச்சிருக்கிறேன் நான் ரேண்டமா. இப்ப என்ன பண்ண போறேன், இந்த பேபி டெஸ்ட்ன்ற இமேஜ். இப்ப என்னோட இன்புட்ல இப்படி ஒரு இமேஜே இல்ல. இப்ப இன்புட் காமிக்கிறேன் பாருங்க. இன்புட்ல வந்து இப்படி ஒரு இமேஜே இல்ல. பேபி டெஸ்ட் வேற மாரி பேபி இமேஜ் தான் இருக்குது. இப்ப நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் டிஃபரண்டான பேபி இமேஜ் குடுத்து பார்க்க போறேன். ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ இத அப்படியே காப்பி பண்றேன். நேம் பேபி அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்டுங்களா? அந்த நேம மட்டும் இங்க நான் மாத்துறேன். இப்ப பேபி அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டாட் ஜேபிஜி. இது எல்லாமே ஒரே ஃபைல் எக்ஸ்டென்ஷனா இருக்கணும் உங்களுக்கு. இப்ப பேபி அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ன்னு குடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணும்போது இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓ! என்னாச்சு? நோ சச் டெஸ்டிங். பிபிஒய் சாரி 2 பி குடுக்கணும். பிபிஒய். இங்க பாருங்க. தி இமேஜ் இஸ் கிளாசிஃபைட் அஸ் பேபி கரெக்ட்டா சொல்லுது. இது பேபின்னு கிளாஸிஃபை பண்ணுது. இப்போ நான் இது ஃப்ளவர் சும்மா குடுத்து பார்க்குறேன். ஃப்ளவர் டெஸ்ட்ன்னு ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு இமேஜ் தப்பா ஒர்க் ஆகல. ஒண்ணு மட்டும் தேவை. ஃப்ளவர்ன்னு குடுக்குறேன். இந்த இமேஜ் இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஃப்ளவர்ன்னு வருது பாருங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் ஃபோல்டர் நேம் நீங்க குடுத்த இமேஜ வச்சு ட்ரெயின் பண்ணி இதுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றது தான் பார்த்தீங்கன்னா, இந்த பைடார்ச் CNN மாடல். ஓகேங்களா? ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, டென்சர்ஃப்ளோ வித் கெராஸும் குடுத்து வச்சிருக்கிறேன். நான் அத ஓப்பன் பண்றேன். அது என்னோட சிஸ்டம்ல கொஞ்சம் இஷ்யூவா இருக்கனால என்னால ரன் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல நான் இதுல போட்டு காமிக்க வேணாம். இது வேணாம். அந்த அளவுக்கு தேவையில்ல. பார்ப்போம் வேணுனா. இங்க யுவர் ரெபாசிட்டரி. ஐ திங்க் உங்க கிட்டப்ஸ்ல பார்க்கலாம்ல ஜி. என் கிட்டப்ல பார்க்கலாம். நீங்க இது என்னோட திடீர்னு ஒரு வெர்ஷன் அப்டேட் பண்ணனால எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது ரீசென்ட்டா. நான் காமிக்கிறேன். CNN பேசிக்ஸ் இதுல போனீங்கன்னா நான் எல்லா கோடும் குடுத்துறேன். டென்சர்ஃப்ளோ வித் கெராஸ் வந்து நான் தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் ஓகே ரீடிங் இமேஜ் இது இல்ல. ஓகே CNN ஆமினஸ் கெராஸ். ஸோ இதுதான் அந்த கெராஸோட கோட். கெராஸோட கோடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. ஸோ டேட்டாவ நீங்க படிப்பீங்க. இதுல இவ்ளோ பெரிய கோடுலாம் இல்லையே! இல்ல இது வேணாம். இது இல்ல. வேற கோட் எடுக்கிறேன் நான். ஹலோ வேர்ல்ட் CNN இமேஜ் கிளாசிஃபிகேஷன் இதுதான். CNN model.ipyn. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஓகே இல்லையா? இது இல்லையே! இது இல்ல ப்ரோ. மேபி நான் CNN கோடு மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே பைடார்ச் கோடு மட்டும் இது ஹை லெவல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் CNN ஆர்க்கிடெக்சர் ஜி. நீங்க மாடல் டாட் ஆட் கன்வல்யூஷன் லேயர் 3,3 12 அவுட்புட் சைஸ்.
அதே மாதிரி ஆக்டிவேஷன் என்ன பண்றீங்க, ரிலீவ் ஆக்டிவேஷன் பண்றீங்க, பூலிங் வந்து மேக்ஸ் பூலிங். இது என்னன்னா இது இங்கேயே கொடுத்துட்றேன் நான். இது வந்து உங்களுக்கு வந்து டென்சர்ஃப்ளோ வித் கெராஸோட கோடு. ஸோ நீங்க பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும்னு. அதுலயும் ஈஸியா நீங்க பில்ட் பண்ணிடலாம். பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப ரீசென்ட்டா எனக்கு அதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டென்சர்ஃப்ளோ கெராஸ்டாட் மாடல், சீக்வென்ஷியல் மாடல் இம்போர்ட் பண்ணணும். டென்ஸ், ஆக்டிவேஷன், ஃப்ளாட்டன் எல்லாம் போட்டுட்டு, மாடல் ஈக்குவல் டூ சீக்வென்ஷியல்னு போட்டு, நீங்க மாடல் டாட் அட் கன்வல்யூஷன். ஸோ இங்க போட்டீங்க இல்லையா? இதே நம்பர் தான். ஸோ இங்க போட்டீங்கல்ல கான் 2D 3,16 அதே தான் இங்க வந்து சின்டாக்ஸ் மாறுது உங்களுக்கு. கெராஸ் கான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம்ல கெராஸ். இல்ல இது வந்து டென்சர்ஃப்ளோ வித் கெராஸ்டி நம்ம பண்ணல. ஓகே ஓகே. இது வந்து என் சிஸ்டம்ல கொஞ்சம் இஷ்யூனால நான் காமிக்கல. ஸோ இங்க ஓகே. பார்த்தீங்கன்னா காம் 2D. ஸோ வந்து இன்புட் சைஸ் 12 3,3 மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்றேன். அதுல வரத நான் ரெலியூவ் பண்றேன். அதுல வரத மேக்ஸ் பூலிங் பண்றேன். இங்க நீங்க மாத்தலாம். 12 வந்து 32ன்னு மாத்தலாம். 64ன்னு மாத்திட்டே போலாம் நீங்க பாட்டு. ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இதுல போட்டு வச்சிருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல காமிக்கிறேன். எடுத்து வச்சு வேணா ஓகே. காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. சரி. இதுதான் பார்த்தீங்கன்னா, சிஎன்என்னோட ஆர்க்கிடெக்சர். ஓகேங்களா? இத அப்படியே நான் உங்களுக்கு கோட் அப்லோட் பண்ணிடுறேன் ஃபோல்டராவே. நீங்க அந்த ஃபோல்டரே டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கோடு. ஓகே. நியூ ஃபோல்டர்னு போட்டுட்டு சிஎன்என். ஸோ இதுல வந்து ஃபோல்டர் அப்லோடே நான் குடுக்குறேன். என்னோட ஃபோல்டர் அப்படியே இமேஜஸோட அப்லோட் பண்றேன். டெஸ்க்டாப் டெக் ஐடார்ச் சிஎன்என். இது அப்படியே நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த ஃபோல்டரே அப்லோட் பண்றேன். இந்த ஃபோல்டர்ல இது தேவையில்ல உங்களுக்கு. ஓகே. இது தேவை. இது 2ம் தேவையில்ல உங்களுக்கு. மோட்டோ ட்ராஷ் மத்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம 1632 64 வரைக்கும் பண்றோம். 128 ஆமா. அது நீங்க எவ்வளவு வேணா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம் நீங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்ல உங்களுக்கு. ஆனா அது உங்க இமேஜ்க்கு ஏத்த மாரியும், உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாரியும் ரிசல்ட் மாறிட்டே வரும். நான் கம்மி இமேஜ் வச்சனால நான் கம்மி இது வச்சிருக்கிறேன். நீங்க நெறைய குடுத்தீங்கன்னா நெறைய குடுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? இது தேவையில்ல. இந்த ஃபைல் அப்லோட் ஆயிட்டு இருக்கா? சரி ஓகே. இத வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது தேவையில்ல உங்களுக்கு. மோட்டோ ட்ராஷ். ஓகே. இந்த ஃபோல்டர் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து என்னன்னா, அதர்ஸ் அவைலபிளா இருக்கீங்களா? அடுத்து வந்து என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனச்சேன். ஏன்னா இது இப்பயே பண்ணிட்டோம்னா, நீங்க வீக்கெண்ட்ல பிராக்டிஸ் பண்ணலான்னு. ஸோ நமக்கு வந்து பவர் பிஐ, டேப்லூலாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? டேட்டா விசுவலைசேஷன் டூல். ஓகே. இத ஏன் க்ளோஸ் பண்ணிட்டேனா? ரெக்கார்டிங்ல தானே இருக்கு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் ஸ்டார்ட்ல தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ நமக்கு வந்து பவர் பிஐ டேஷ்போர்ட்லாம் விசுவலைசேஷன் டூல்லாம் தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ என்னன்னா புதுசா நமக்கு ஸ்ட்ரீம்லிட்னு ஒண்ணு வந்திருக்கு. அத நம்ம போன வாட்டி டேஷ்பாட்லயே எடுத்தோம். போன கிளாஸ்க்கு டேஷ்பாட்லயே எடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம்லிட்னு புதுசா வந்திருக்கு. அது அதோட நல்லா இருக்கனால அத எடுக்க போறோம். ஸ்ட்ரீம்லிட்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைதான் பேக்கேஜ். இத வச்சு நீங்க வந்து டேட்டா விசுவலைசேஷன்லாம் நீங்க பண்ணலாம். லைக் பவர் பிஐ, டேஷ்போர்ட், டேப்லூ பண்றதே நீங்க பண்ணலாம். இது எதுக்கு எடுக்குறோம்னா, இது நெறைய கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. பிளஸ் இதுல வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப இது தெரியும்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஆடட் அட்வான்டேஜ். பட் கொஸ்டின்ஸ் இதுல ரொம்ப வராது. அதுக்கான கோடு ஒரு சிலது நம்ம பார்த்துரலாம். ஈஸி தான். ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே. ஸ்ட்ரீம்லிட் ஓகேங்களா? இதுல ஒரு சில ஃபைல்ஸ் அப்படியே காமிச்சிடுறேன். ஓ! இது இல்ல. இது இல்ல. டிகே டெக் இதுல இல்ல. ஓகே. டெஸ்க்டாப். ஓகே. ஓ! ஸ்ட்ரீம்லிட் நான் போட்டேனே. இப்பதான் வேலை பார்த்துட்டு இருந்தேனே. அசைன்மென்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன் ரீசென்ட்டா. இது இல்லையா? டிகே டெக்ல தானே இருப்போம். டிகே ஓகே. ஸ்ட்ரீம்லிட் இதுக்குள்ள ஃபோல்டர் வச்சுக்கணும். ஈவன் ஓகே. இதுக்குள்ள இருக்கு. ஸோ இத நான் ஓப்பன் பண்றேன். ஓகே. லோட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா, இது. இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு லைன் சார்ட் மட்டும் வரையும். கோடு பார்த்துரலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஸ்ட்ரீம்லிட் அஸ் எஸ்டி, நம்பை அஸ் என்பை, பாண்டாஸ் அஸ் பிடி. நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன் ரேண்டமா. பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்னு போட்டு எஸ்டி டாட் லைன் சார்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. எஸ்டி டாட் லைன் சார்ட் அந்த டேட்டா ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் சார்ட் அப்படியே வரைஞ்சிரும். இதை போயிட்டு நீங்க வந்து ஸ்ட்ரீம்லிட் ரன் கோட் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா அது ரன் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் பவர் வியூ டேப்லாம் நம்ம ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆமாம் ஜி. ஸோ இது வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஃபுல் இல்ல பவர் பிஐ டேப்ல ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் மாடல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கோடிங் இருக்குமான்னு தெரியல. மைட் பி சபரிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் இது ரன் பண்ணீங்கனாலே மூணே லைன் ஆஃப் கோடிங் தான். நான் காமிக்கிறேன் அப்போ ஆனோன்னு. இப்போ நம்ம பண்ண அசைன்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா இதுலயே நான் பண்ணி வச்சிருக்கிறேன் ரீசெண்டா இதுல. அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும். இனிஷியலி ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லான்ச் ஆகும் நமக்கு. இது அப்படியே நீங்க அப்படியே காப்பி பண்ணீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் சார்ட் வரையுது. ரேண்டமாக ஒரு டேட்டா ஃப்ரேமில் லைன் சார்ட் வரைகிறதுக்கான கோடு இது. ஓகேங்களா? ஸோ இது பெருசாக ஒன்றும் பண்ணல. அடுத்து என்னென்ன ஃபர்ஸ்ட் என்னென்ன பேசிக் இருக்குன்னு பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் மேப்னு ஒன்று இருக்குது நமக்கு. ஸோ அது அப்படியே நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். நான் எடிட் ஓப்பன் நோட் ப்ளஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா இது என்னன்னா மேப் ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்க என்னன்னா எஸ் டாட் மேப் அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மேப்பே அப்படியே வந்துடும். அதுல நீங்க எந்த இடத்துல வரையணுமோ அதை நீங்க கொடுக்கலாம். இப்போதைக்கு இதை நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இது எப்படி ரன் பண்ணோம்னா ஸ்ட்ரீம்லிட் ரன்னு போட்டுட்டு அந்த கோட் பைத்தான் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்போ இந்த அதே இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்டு மேப் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த வரைகிறத நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அவன் டிஃபால்ட்டாக அவனே கொடுக்குறான். ஸோ இந்த கோடில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இதை நான் அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ அந்த மேப்பில் வந்து இந்த பர்டிகுலர் கோஆர்டினேட்டில் மட்டும் நான் வரையணுன்றேன். நான் இந்த ரேண்டமாக ஒரு கோஆர்டினேட் எடுத்து அதில் மட்டும் வரையணுன்றேன் நான். இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். ஆட்டோ சேவ் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க ரேண்டம் பாயிண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் இதில் அது வரைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஓல்ட் மேப்பில். ஸோ இதை நீங்கள் பண்ணலாம். இது அந்தளவுக்கு தேவைப்படாது. பட் நீங்கள் அந்த நிறைய இதை கொண்டு வந்திருக்கானுங்க மேப்பிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம். அதுக்கு தான் நான் காமிக்கிறேன் அதை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஒரு 5 ஃபைல் தான் இருக்குது. ஒரு 5 ஃபைல் 6 ஃபைல் ஒரு 8 ஃபைல். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக நம்ம இது பார்த்துலாம். ஸோ விட்ஜெட் எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ், அப்புறம் வந்து செக் பாக்ஸ், செலக்ட் பாக்ஸ், லேஅவுட், 2 லேஅவுட்டு, அடுத்து ப்ராக்ரஸ் பார். ஓகே, இப்போ கோடு 3ங்களா? கோடு 3ல கோடு 3 இல்லையா? கோடு 3 ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு விட்ஜெட் வந்து நமக்கு வாங்கியா ரன் பண்ணும். நான் காமிக்கிறேன். நான் டெமோ காமிச்சா ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரீம்லிட் ரன் கோட் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்க நம்ம இன்க்ரீஸ் பண்ண எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ 676. எக்ஸோட வேல்யூ எவ்வளவோ 6னா 36. ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் கொடுக்கும். ஒரே லைன் ஆஃப் கோட் தான். ஸோ எஸ்டி டாட் ஸ்லைடர் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்லைடரில் வர வேல்யூவை நம்ம வாங்கி அதை வந்து ஸ்கொயர் பண்ணி திரும்ப பிரிண்ட் பண்ணுறோம். 3 லைன் ஆஃப் கோடில் நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா ஜி இது? புரியுது. ஓகே.
இது ஈஸி தான். நீங்க இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்ல. இன்டர்வியூல வந்து இது எழுதுங்க, இது எழுதுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு சொன்னாலே நல்ல ஆடட் அட்வான்டேஜ் தான். கடைசியா எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன இது மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 லைன், 20 லைன் கோட்ல. அதையும் நான் காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்புட் வாங்குறது. இதுவும் ஒண்ணும் இல்ல ஜி. st.txt இன்புட். அது அப்படியே நீங்க வாங்குனீங்கன்னா, அது அப்படியே உங்களுக்கு காமிக்கும். அவ்வளவுதான். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் டெஸ்ட்ன்னு குடுத்தேன்னா, உங்களுக்கு அப்படியே டெஸ்ட்ன்னு வாங்கி இன்புட் பிரிண்ட் பண்ணுது. நீங்க ஒரு டேஷ்போர்ட் கிரியேஷனுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். டெமோன்னு குடுத்து என்டர் குடுத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் இன்புட் வாங்கி அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இது நாங்க ஆ இது ரீசென்ட்டா 2023ல தான் ரிலீஸ் ஆச்சு. 22ல ரிலீஸ் ஆச்சு. பட் யாரும் யூஸ் பண்ணல. 23ல தான் ரிலீஸ் ஆச்சு. நெறைய பேர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் எதுக்கு பவர் பிஐ, டேப்லோ போகணும்னு இதை யூஸ் பண்றாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ ஸோ நீங்க ஷோ டேட்டா ஃப்ரேம் இதை நான் காமிக்கிறேன். நீ சும்மா இங்க குடுத்தீங்கன்னா, அந்த பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமை வந்து அப்படியே காமிக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன் ரேண்டமா. ஓகேங்களா? செக் டேட்டால பிடி டேட்டா ஃப்ரேம் ரேண்டமா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். இந்த செக் பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மட்டும் உங்களுக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் காமிக்கும். இல்லைன்னா காமிக்காது. அதுதான் செக். ஸோ இதை வச்சு நம்ம டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது இப்போ டேட்டாஸ்ல நம்ம வந்து எங்க ஸ்டோர் பண்ணிப்போம்னா ரெபாசிட்டரியில அது வச்சிருக்கோம். வந்து எய்தர் ஃப்ரம் பாண்டாஸ்ல இருந்து வரலாம், இல்ல எஸ்கியூஎல்ல இருந்து வரலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஓகேங்களா? இங்க நம்ம சும்மா ரேண்டமா கிரியேட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பாக்ஸ் இதை நான் காமிக்கிறேன். ஸ்ட்ரீம்லெட் ரன் கோட் 6. இது போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நீங்க பாருங்க ஒன் பை ஒன். நான் ஒரு ஃபைனல் இது காமிக்கிறேன். அடுத்த டைரக்டா அதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க டிராப் டவுன்ல போய் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 3 செலக்ட் பண்றது அப்படியே வர மாதிரி இருக்கும். சரி, இன்னும் 2 கோட் இருக்கு. அதை நீங்க பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அசைன்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த யூஸ் கேஸ் அதை வந்து சின்ன இது மாட்டி பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம்லெட் ரன் அசைன்மெண்ட் டாட் ஸ்ட்ரீம்லெட். இது நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்க. ஸோ இங்க போனீங்கன்னா நம்ம அசைன்மெண்ட் டேட்டா தான். அதே டேட்டாவை தான் நான் எடுத்திருக்கிறேன். அசைன்மெண்ட் டேட்டாவை எடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹெவி வெயிட்னால கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். மற்றபடி நல்லா ஃபாஸ்டா தான் இருக்குது. எவ்வளோ ஸ்லோவா இருக்கு. ஸ்ட்ரீம்லெட் ரன் அசைன்மெண்ட் தானே. இங்க பாருங்க. ஸோ நம்ம லோன் டேட்டா செட் தான். நீங்க ஃபில்டர் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா லோன் எஸ்ஸுக்கான டேட்டா மட்டும் வரும் உங்களுக்கு. என் கொடுத்தீங்கன்னா என்கான டேட்டா மட்டும் வரும். ஆல்னு கொடுத்தீங்கன்னா லோன் டேட்டா செட் எல்லா டேட்டா செட்டும் உங்களுக்கு வரும். இங்க பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பேஸ்ட் அப்பான் ஏரியா. நீங்க ரூரலா அர்பனா சைட்ல ரூரல் கொடுத்தீங்கன்னா ரூரல் மட்டும் வரும். அர்பன்னா அர்பன் மட்டும் வரும். ஓகேங்களா? அது கீழே போனீங்கன்னா ஸ்டாட்ஸ். நீங்க ரூரல் செலக்ட் இங்க ஒய் கொடுத்தீங்கன்னா ஒய்க்கான ஸ்டாட்ஸ் மட்டும் வருது பாருங்க. இங்க லோன் ஸ்டேட்டஸ் ஒய்யோட அந்த இதுதான். என் கொடுத்தீங்கன்னா என்கான ஸ்டாட்ஸ் மட்டும் வரும். ஆல் கொடுத்தீங்கன்னா ஆல்கான ஸ்டாட்ஸ் மட்டும் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பார் சார்ட் நீங்க வரையலாம். இங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன், பார் சார்ட் வரைகிறதுக்கு என்னென்ன காலம் இங்க பார்த்தீங்கன்னா டெபெண்டன்ட்டுக்கு வரையணுமா பார் சார்ட் வரையும். பை சார்ட் அதே மாதிரி டெபெண்டன்ட்டுக்கே நான் பை சார்ட் வரைகிறேன். பை சார்ட் வரையலாம். அதே மாதிரி வேற எதுக்கா ஜெண்டருக்கு. ஸோ இது வந்து யூனிவேரியேட் அனாலிசிஸ் நீங்க பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ யூனிவேரியேட் அனாலிசிஸும் நீங்க வந்து இப்படி பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப பண்ணாம பார் சார்ட் நீங்க டிராப் டவுன் போட்டு அதுவே பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இது வந்து இதுக்கு சப்போஸ் நீங்க வந்து இந்த அது ஸ்கேட்டர் பிளாட் வரையணும்னா ஸ்கேட்டர் பிளாட்டுக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஸோ கோ அப்ளிகன்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இங்கே இதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்க லோன் ஸ்டேட்டஸ் ஒய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகன்ட் இன்கம் மேக்ஸிமம் எவ்வளோ 380ன்னு வச்சுக்கலாம். இதே நான் ஒய் கொடுத்தேன்னா 200. ஸோ இங்கே மாற்ற உங்களுக்கு ஃபுல் டேட்டா கீழே மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பை வெயிட் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெண்டருக்கும் எனக்கு வந்து மேரீடுக்கும்
எஜுகேஷனுக்கும் வேணும்னா இங்க பாத்தீங்கன்னா மேரிடுக்கும் எஜுகேஷனுக்கும் போட்டு காமிக்குது. மேரிட் எஸ் நோ, அது எஜுகேட்டடா நாட் எஜுகேட்டடா. ஸோ இது வந்து பைவேட் அனாலிசிஸ்க்கான சார்ட் சும்மா போட்டிருக்கேன் நானு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல ஏதோ எரர் வருதா, இது மைட் பி எரர் ரிசால்வ் பண்ண என்னன்னு தெரியல. பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கோரிலேஷன் மேட்ரிக்ஸை வந்து வரைஞ்சிருக்கேன் சும்மா, ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன். நீங்க இதுதான் பாத்தீங்கன்னா நோட் புக்ல வந்து டிஃப்ரெண்ட் இதுல ரன் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லா நோட் புக்ல எல்லாம் போட்டு இப்போ அன்னைக்கு புருஷோத்தமன் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாருங்களே, இதெல்லாம் மீனிங் இருக்குன்றத அதை மட்டும் நீங்க டேஷ் பிளாட்டில போட்டு பிஸ்னஸ் கொடுத்துடலாம். பிஸ்னஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து லைவ் டைம் டேட்டா வந்துட்டு இருக்க அவங்க வந்து இங்க டேஷ்போர்ட் மாதிரி போட்டு விஷுவலைஸ் பண்ணிப்பாங்க. இது புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்னு? சூப்பர். புரியுது. ஓகே. இது ரொம்ப ஈஸி தான் ஜி. பெருசா இந்த கோட் வேணா காமிக்கிறேன் பாருங்க. நீங்க ஒரு ரியாக்ட் ஜேஎஸ், இது புருஷோத்தமன்ல ரியாக்ட் ஜேஎஸ் தெரியும், எனக்குலாம் தெரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் நமக்கு. என்ன இது கொஞ்சம் ஹெவி வெயிட். அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனாலும் அந்த அளவுக்குலாம் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது பார்க்கலாம். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. பிடி டாட் ரீட் சிஎஸ்வினா என்னன்னு தெரியும். இங்க எஸ்டி டாட் டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க டைட்டில் லோன் டேட்டா டேஷ்போர்ட். நீங்க இங்க மாத்துனீங்கன்னா அங்க மாறும். அடுத்து வந்து எஸ்டி டாட் சைட் பார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியோ பில்டர் பட்டன் போட சொல்லியிருக்கேன். இதுதான் சைட் பார். சைட்ல வருது இல்லைங்களா? சைட்ல வரனால ஃபில்டர்ஸ் ரேடியோ பட்டன் ஒய்என் ஆல்னு கொடுத்துருக்கேன் நான். சப்போஸ் யூசர் என்ன கொடுக்குறாரோ அது ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் ஆல்னா மொத்த டேட்டா ஃப்ரேமையும் கொடுக்குது. இல்லைன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேமை மட்டும் பாண்டாஸ் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கிறேன். அதுதான், இதுவும் பெருசா ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன பண்றேன், ப்ராப்பர்ட்டி ஏரியா வந்து அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க யூனிக் ப்ராப்பர்ட்டி ஏரியா. நான் இது ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஒய்என் ஆல்னு நான் ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். பட் இது பாத்தீங்கன்னா டைனமிக்கா டேட்டா செட்ல இருந்து எடுத்துக்கும். இந்த ரூரல், அர்பன், செமி அர்பன்லாம் நாளைக்கு புதுசா ஒன்று ஆட் ஆச்சுன்னா டைனமிக்கா அதுவே இன்ஃபர் பண்ணி டிராப் டவுன்ல ஆட் பண்ணிக்கும். அதுதான் இங்க என்ன பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னது, அது அப்படியே போட்டிருக்கேன் இங்க ஃபில்டர் டேட்டான்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ என்னன்னா சார்ட் காலம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த காலம்ஸ்க்குலாம் எனக்கு ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுக்கு ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எனக்கு வரணும்னா, சாரி, ஸோ இந்த பக்கமும் எனக்கு வரணும்னா அந்த காலமா நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் இது கால் 1 கால் 2 எஸ்டி டாட் காலம்ஸ் 2. நீங்க 3ஆ போடுறதுன்னா 3 கொடுத்தீங்கன்னா 3ஆ வரும். என்ன பண்றேன், கால் 1ல என்ன பண்ணிருக்கேன்னா செலக்ட் பாக்ஸ் வேணும் எனக்கு. இதுதான் செலக்ட் பாக்ஸ் வேணும். என்னென்ன காலம்க்கு வேணும், இந்த காலம்க்குலாம் வேணும். சார்ட் காலம்ஸ் நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி காலம் 2க்கும் செலக்ட் பாக்ஸ் வேணும். இங்க பாத்தீங்கன்னா செலக்டட் காலம்ஸ் பாருக்கு வந்து என்ன பாருங்கன்னா எஸ்என்எஸ் டாட் கவுண்ட் பிளாட் நார்மல் சிபான் லைப்ரரியே தான். இங்க பாத்தீங்கன்னா பை சார்ட் வரைஞ்சிருக்கிறேன். அதுதான் பை சார்ட்டுக்கான இதுக்கான சின்டாக்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. அவனோட அஃபிஷியல் பேஜ்லயே கோடு இருக்கும், நீங்க காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் வரைஞ்சி வச்சிருக்கேன். எஸ்என்எஸ் டாட் ஸ்கேட்டர் ஹிஸ்ட் பிளாட். எதுக்குன்னா இதுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்கமுக்கும் இதுக்கும், ஏன்னா இது எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் காமிக்கணும்னு. அதுதான் இதோட கோடு. சும்மா பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், திரும்ப காலமர் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா இந்த பை வேட் அனாலிசிஸ்க்காக. ரெண்டு பக்கமும் இந்த காலம் நான் என்ன செலக்ட் பண்றேனோ செலக்டட் காலம்ஸ் 1, செலக்டட் காலம்ஸ் 2, இந்த ரெண்டு காலத்துல இருந்து எனக்கு வந்து கவுண்ட் பிளாட் போடுது. செலக்டட் காலம் 1க்கும் 2க்கும் ஹியூ ஆஃப்ஸ் போட்டு பண்ணுது. நார்மல் சிபான் பேக்கேஜ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா கோரிலேஷன் மேட்ரிக்ஸ்க்கான கோடு. ஸோ மொத்தம் பாருங்க, இது 100 லைன் ஆஃப் கோடு தான். கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த கமெண்ட்லாம் தூக்கி விட்டிங்கன்னா ஒரு 80 லைன் கோட்ல ஒரு சின்ன டேஷ்போர்ட் வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம். அதுவும் பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய டேட்டாவோ ஆனாலும் பாண்டாஸ் மூலமா நீங்க படிச்சு ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க வந்து ரெஸ்யூம்ல போடலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா மாடல் பில்டிங்கே இங்கேயே பண்ணலாம். இங்கேயே டிராப் டவுன் வச்சிருப்பானுங்க. லீனியர் ரிக்ரெஷன்னா டிஃபால்ட்டா லீனியர் ரிக்ரெஷன் போட்டு அந்த லைன் வரையும். இப்போ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லாம் நீங்க அந்த சென்சிட்டிவிட்டி, ஸ்பெசிபிசிட்டி, அக்யூரேசிலாம் போட்டு காமிச்சிங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்க இதுலயே நீங்க சிங்கிள் டிராப் டவுன் கொடுத்தாலே நீங்க மாடல்லாம் பில்ட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் இங்க போட்டு வச்சிடலாம். இங்க கொடுக்க இங்க ரிசல்ட் காமிக்கிற மாதிரியும் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் அ டேட்டா விஷுவலைசேஷன் டூல். இதையும் நான் கொடுக்குறேன். இதை நீங்க ஒரு வாட்டி இதை மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க ப்ராஜெக்டா பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் இது கிடைக்கும் டேட்டா சயின்ஸ்ல. ஏற்கனவே நீங்க கோடிங்லாம் பண்ணிருப்பீங்க, இதுவும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான். ஸோ நம்ம போடும்போது பிஓசி பண்ணணும்னு சொல்லி காட்டணும். நீங்க ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்லேயே நீங்க பண்ணன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ரியல் டைம் டேட்டா எடுத்து கடைசியில் ஏடபிள்யூஸ்ல நம்ம வருவோம். அது வரும்போது நான் சொல்றேன். ஸோ இங்கே நான் போட்டுடுறேன் நியூ ஃபோல்டர்ல ஸ்ட்ரீம்லிட். ஓகேங்களா? இது சும்மா
அண்டர்ஸ்டாண்ட் சும்மா பார்த்துக்குங்க. ரொம்ப கோட்லாம் டீப் ரொம்ப படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது இதுக்கு. ஒரு சில பேர் கேட்பாங்க, "ஏன் நீங்க பவர் பிஐ, டேப்லோ இருக்கும்போது இதுக்கு போனீங்கன்னா ஈஸி." நான் வந்து நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிஐ, டேப்லோ என்கரேஜ் பண்ண மாட்டான். நாங்களா செல்ஃபா ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுவோம். நாங்க டேஷ்பாட்ல யூஸ் பண்ணோம் பழைய கம்பெனில. ஆனா இது வந்து அதோட இது சூப்பரா இருக்கு. இப்ப நல்லா அட்வான்ஸ்டா இருக்கு. அதனால தான் இந்த வாட்டி இத எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைமா. ஓகே. ஸோ ஸ்ட்ரீம்லைட் கோட் எல்லாமே இருக்கு. இத நீங்க சும்மா அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கும். ஓகே. ஸோ இங்க போனீங்கன்னா, இதுக்கு நான் ஆக்சஸ் குடுத்துட்டேன் எல்லாருக்கும். ஒரு வாட்டி பாருங்க ஸ்டூடண்ட் லிஸ்ட்ல. ஸோ நெறைய பேர் வரல. அவங்களுக்கு ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது CNN பார்த்துருங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நியூரல் நெட்வொர்க் மட்டும் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தேன். இந்த வாட்டி CNNக்கும் கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஹேண்ட்ஸ் ஆன்ல வந்து PyTorch CNN. ம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, PyTorch CNN. அப்புறம் வந்து ஸ்ட்ரீம்லைட். இது 3ம் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இது அசைன்மென்ட் எதுவும் இல்லைங்களா? சரி. இது. இதுவரைக்கும் ரெக்கார்டிங்ல நியூரல் நெட்வொர்க்கும், CNN. அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? பைடார்ச் பேசிக்ஸ் பார்த்தோம்ல நம்ம. பைடார்ச் பேசிக்ஸ் போன கிளாஸ்ல பார்த்தோமோ? ஓகே. அது நம்ம இதுல இன்ட்ரோ. அது நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ண போறீங்க மோஸ்ட்லி. சரி, ஓகே. இத மட்டும் ஃபில் பண்ணிடுறீங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நெறைய பெண்டிங்ல இருக்கு நமக்கு. ஆக்சஸ் இன்னைக்கு தான் குடுத்தேன். அதனால தான். ஓகே ஜி. ஓகே. ஹேப்பி தீபாவளிக்கு நாளைக்கு கிளாஸ் வந்து நமக்கு லீவு. நெக்ஸ்ட் சாட்டர்டே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஹேப்பி தீபாவளி ஜி. ஓகே. நான் ஸ்டூடண்ட்ஸ் டவுட் ஷீட் ஒண்ணு போட்டுடுறேன். நீங்க ஃப்ரீ டைம்ல பார்க்கும்போது அப்டேட் பண்ணிட்டுங்க. ரெக்கார்டிங்கும் நான் அப்லோட் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே ஜி. தேங்க்ஸ். ஓகேங்க ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். பை.